Hello guys, welcome back to our channel Market Intelligence. நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் வெல்த் கிரியேஷன் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். ஹவு டு பி அ ப்ரொஃபஷனல் இன் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் வெல்த் கிரியேஷன். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் 2026 பட்ஜெட் அப்கமிங் February 1st சண்டே அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அண்ட் வந்து நான் நிறைய சோஷியல் மீடியா எல்லாத்துக்குமே பார்க்குறேன். இந்த பட்ஜெட் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டல் வந்து ஒரு சின்ன கேபிட்டல் போட்டால் ஒரு நல்லா அப்படியே இப்போ ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் தரலாம், 10 முறை 20 முறை 10 டைம்ஸ் 20 டைம்ஸ்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் இன்னைக்கு பேசுகிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தா நிறைய அவேர்னஸ் வீடியோ நம்ம போட்டே வரும். நம்ம எல்லாத்த பற்றி பேசுகிறோம், ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் வெல்த் கிரியேஷன் அண்ட் எல்லாத்துமே பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் அண்ட் லைக் என்னன்னா நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம ஒரு அவேர்னஸ் மாதிரி கொண்டு போகிறோம். இதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த மார்க்கெட் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்திருப்பாங்க, இல்லை ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருப்பாங்க. ஓரளவுக்கு அட்வான்ஸாக போனவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த பட்ஜெட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா ப்ரீமியம் வந்து 10 ரூபா போவோம், 100 ரூபா போவோம், 10 ரூபா ப்ரீமியம் வந்து 500 ரூபாய்க்கு போகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து போட்டு நம்ம இன்னைக்கு வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா மேபி போன பட்ஜெட்டுக்கு யாருன்னா வந்து பார்த்தா ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா யூடியூப் வீடியோஸ் இருக்கும், எல்லாம் வந்து அவங்க வந்து மேபி பண்ணதை வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் எடுத்து காமிப்பாங்க. அண்ட் அவங்க சொல்லுவாங்க இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லிட்டு. யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் நிறைய மாதிரிலாம் வந்துட்டு தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி அவங்க வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கலாம், அவங்க வந்து அவங்களுடைய கேபிட்டலில் ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னா இந்த மார்க்கெட்டுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேபிட்டலே அவ்வளோதான் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்கிறேன், நிறைய பேர் இந்த அன்ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கிட்ட ஒரு டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ட்ரேடிங்க்கு நம்ம ஒதுக்குற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்ல நம்ம செலவுக்கு போய் மிச்சம் இருக்கிற காசு தான் வந்து இன்வெஸ்டே பண்ணோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுறது, ஃப்ரெண்டோடைய காசு வாங்கி ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து கிரெடிட் கார்டுலேருந்து எடுத்து ட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அன்டிசிப்ளின் ட்ரேட்ஸ் தான் நிறைய பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆளுங்க என்னன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, ஒரு 30,000 ஒரு லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது அண்ட் இது இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் அன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணால் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஏன்னா பெரிய ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஸோ நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிடலாம், எல்லாத்தையும் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா சொல்லியிருப்பாங்க. மேபி இந்த மாதிரிலாம் எனக்கு வந்துச்சு, இப்படி பண்ணால் அப்படியே போயிடும், ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட் இன்னைக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு 5,000 10,000 அந்த கேபிட்டல் போட்டு மேபி ப்ராஃபிட் வந்துச்சுன்னா வெரி குட், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. லாஸ் ஆச்சுன்னா அந்த கேபிட்டல் இருக்கிற பணமும் போயிடும். அதை வந்து நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கி வந்திருப்பீங்க, இல்லை உங்களுக்கே கூட செலவுக்கு வச்சிருக்க காசு உங்கள் ஓன் மணியாக இருக்கலாம், நீங்கள் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண அமௌண்ட்டாக இருக்கலாம். ஸோ திருப்பியும் அது இன்னும் ஒரு லாஸாக போகும். அண்ட் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அன்றைக்கி நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டாலுமே சரி, அது உங்களுக்கு வந்து கட்டாயம் ஒரு ப்ராப்ளம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஓகே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அடுத்த பட்ஜெட்டுக்கு வந்து இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு 10,000 போட்டு ஒரு 50,000 தெரியுங்க வச்சுக்கோங்களேன், அடுத்த பட்ஜெட் நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்கி 10 லட்ச ரூபா ஆக்கலாம்னு பிளான் பண்ணுவீங்க. ஓகேவா, இதுதான் நடக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ ஒரு முறை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ப்ராஃபிட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி போட்டோ வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கேம்பிளிங், அதே மாதிரி தான் அந்த லாட்ரி மாதிரியான மைண்ட் செட் உங்களுக்கு வந்து வந்துடும். வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்குது, மார்க்கெட் இஸ் நாட் அ கேம்பிளிங், இட் இஸ் அ ப்ராப்பர் டெக்னிக்கல். இது வந்து ஒரு என்னென்னா லாட்ரி சீட்டு மாதிரியான ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ என்னன்னா நீங்கள் அப்படி வந்து வரப்போ ஒரு அன்னைக்கு ஏதோ நீங்கள் சரி ஓகே உங்கள் பட்ஜெட் இன்னைக்கு ட்ரேட் பண்ணீங்க, உங்கள் பாசிட்டிவாக இருந்துச்சு, ஒரு 5 டைம்ஸோ 10 டைம்ஸோ ஏதோ உங்களுக்கு ஏதோ போட்ட கேபிட்டல் ஒரு நல்ல ரேட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி சும்மா இருக்க மாட்டீங்க. இன்னொரு நாள் நம்ம ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் அது அதனுடைய இதுல இருக்குது, அவ்வளோதான், அதனுடைய நேச்சுரலாக இருக்குது. ஸோ என்னன்னா மார்க்கெட் வாலட்டைல் சொல்ல திருப்பி அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணீங்க, ஏன்னா இது மாதிரி பண்ணுவீங்க. அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் இருந்து திருப்பி அதுவும் லாஸ் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் அன்னைக்கு ரொம்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ரொம்ப வந்து நம்ம அவேர் இருக்கணும்னா, ஸோ ப்ரீமியம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுன்றதால செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரீமியம்ஸ்லாம் ஹையாக வச்சு தான் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து இப்போ நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மார்க்கெட் வந்து அந்த இப்போது ஏதோ ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுதுன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்குது, இல்லை வந்து சைட்வைஸ் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், உங்களோட ப்ரீமியம் வந்து அப்படியே பெரிய ட்ராப் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக வச்சு செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த
நான் அதை பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி போன பட்ஜெட்லாம் பார்த்துருக்கேன். அப்டேட் ட்ராப் ஆகும், நிறைய பெரிய வால்டர் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு சிங்கிள் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஒரு 100 பாயிண்ட் கீழே அப்ல போனா பரவாயில்ல, கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணீங்க? ஏன்னா மோஸ்ட்லி ஆப்ஷன் பையர் தான் போய் அன்னைக்கு எல்லாமே ட்ராப் ஆவாங்க. செல்லர்ஸ் வந்து அவங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருப்பாங்க, இல்லை ஒரு இன்ஸ்டியூஷன் ட்ரேடராக இருப்பாங்க. அவங்க வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இந்த ஆப்ஷன் பையர்ஸ் தான் நம்ம சொல்றது. இப்போ என்னன்னா இந்த பிகினஸ் மோஸ்ட்லி நான் சொல்ல வேண்டியது என்னன்னா பிகினஸ்க்கு தான். அவங்க வந்து ஏன்னா இப்போதான் மார்க்கெட் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கேபிட்டல் வந்து இந்த பிகினஸ்னாலே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டைலர்ஸ் ரொம்ப கேபிட்டல் கம்மியாக வச்சிருக்க ட்ரேடர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் இன்டர்மீடியட் லெவலில் இருப்பாங்க அவங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா பட்ஜெட் அன்னைக்கு ட்ரேட் பண்ணாமல் மார்க்கெட் வாட்ச் பண்ணுறது நல்லது. ஸோ என்னன்னா அன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு மார்க்கெட் வந்து டெய்லியுமே தான் இருக்குது. சாட்டர்டே சண்டே தவிர்த்து மற்ற ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா, ஹாலிடேஸ் தவிர்த்து மற்ற மார்க்கெட் ஹாலிடேஸ் தவிர்த்து மற்ற எல்லா நாளுமே இருக்குது. ஸோ நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். என்னத்துக்கு போய் அன்னைக்கு ஒரு நாள் அந்த February 1 அந்த பட்ஜெட் அன்னைக்கு ட்ரேட் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஸோ அன்னைக்கு வந்து மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தா அன்னைக்கு வாட்ச் பண்ணணும், மார்க்கெட் எப்படி போகுதுன்றதை வாட்ச் பண்ணுங்க. ஒரு 2-3 பட்ஜெட் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் ட்ரேட் பண்ணுங்க. என்னன்னா இப்போ ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரேடிங்கே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தெரியும் மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து நம்ம ட்ரேடை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அவங்களே வந்து வேடிக்கை தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதை தான் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து டெய்லியும் வந்து ₹1 கிடைக்கணும், எனக்கு வந்து ஒரே நாள் ₹10 வேணாம். எனக்கு வந்து ₹10 வந்துச்சுன்னா அந்த ₹10 லாஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சைலண்ட் ஆகிடுவாங்க. மறுநாள் வந்து மார்க்கெட் வந்து நார்மல் ஆகிடும். ஸோ அவங்க வந்து மறுநாள் வந்து அவங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இல்லைன்னா நான் வந்து பட்ஜெட் நான் ட்ரேடிங் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னா உங்களால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ ஒரு சின்ன அமௌண்ட், என்னால் ஒரு ₹500 போனால் பரவாயில்ல, ஒரு 1000 போனால் பரவாயில்ல, மேபி வந்தால் ஓகே, வரலாம் ஓகே அப்படின்னா பண்ணுங்க. ஸோ தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாத ரிஸ்க்கை நீங்கள் எடுத்துக்காதீங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா HNI ஹை வால்யூம் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ட்ரேடிங் வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு இன்கேஸ் அவங்க பட்ஜெட் அன்னைக்கு ட்ரேட் பண்ணாமல் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து ஒரு கேல்குலேட்டிவ் ரிஸ்க் தான் எடுப்பாங்க. போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ரீட்டைல வந்து 5000 10,000 வச்சிருக்காருன்னா மொத்தம் போட்டு சரி நீ வந்தா மொத்தம் ப்ராஃபிட் இல்லை மொத்தம் லாஸ்ன்னு சொல்லிட்டு வீட்டு போயிடாரு. ஆனால் வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்னன்னா அவங்க ப்ராஃபிட்ல அவங்களால எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ, சரி ஓகே ஒரு 1 lakh ஆப்ஷன் வாங்குவாங்க இன்ட்டு 10%. அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான். இப்போ 10 times ஆச்சுன்னா 10 லட்சம் ப்ராஃபிட். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 1 lakh ப்ராஃபிட் 1 lakhன்றது அது வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து 1 crore கிட்ட கேபிட்டல் வச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் நம்ம கிட்ட பாருங்க, இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 crore போட்டு 10 கோடி இருக்கலாம்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபோர்ட் பண்ண முடியிற அந்த அமௌண்ட்டை தான் வைப்பாங்க. ஸோ என்னன்னா அவங்க வந்து 1 lakh வந்து டெய்லியுமே ப்ராஃபிட் வராமல் இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா 1 lakh வைப்பாங்க. ஸோ வந்துச்சுன்னா பரவாயில்ல, வரலாம் விட்டு ஜஸ்ட் அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்னன்னா எதுமேட்டு இந்த ரீட்டைலர்ஸ் பிகினர்ஸ் அந்த நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் யூடியூப்லாம் யாரோ பார்த்துட்டு இட்ஸ் ஓகே, நான் யாரையும் தப்பு சொல்ல. என்னன்னா அவங்க என்ன பண்றாங்க, ஏன்னா இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ ஒரு 1 லட்ச ரூபா வச்சு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்றாருன்னா அவர் என்ன மாதிரி வச்சு கேபிட்டல், அவர் என்ன மாதிரி எவ்வளோ கேபிட்டல் வச்சு பண்றாரு, அவர் என்ன மாதிரி ட்ரேட் பண்றாரு அப்படிலாம் பார்க்கறது கிடையாது. அவங்க 1 லட்ச ரூபா போட்டு நான் 1 லட்ச ரூபா வச்சுட்டாங்க. ஸோ நானும் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றது, கடன் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி எல்லாக்கிட்டையும் வாங்கி கிரெடிட் கார்டு தேய்ச்சி எடுத்து போட்டு எல்லாத்தையும் காலி பண்றது அப்படி கிடையாது. 1 லட்ச ரூபா போட்டு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணுவாருன்னா அவர் 1 கோடி ரூபாய் கேபிட்டல் வச்சிருப்பாரு. ஸோ நீங்க அதை பாருங்க, கேபிட்டல் அப்படி பாருங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ஆல்வேஸ் ப்ரொஃபஷனல், அவங்க வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ நம்மள மாதிரி இந்த ரீட்டைலர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பிகினர்ஸ் இந்த இன்டர்மீடியட் லெவலில் இருக்கவங்க கொஞ்சம் இந்த மாதிரிலாம் நிறைய ட்ராப் ஆவாங்க. ஸோ யார் சொல்றதும் கேட்காதீங்க. சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் விட்னஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்க, சுற்றி முற்றி பாருங்க. அதை விட்டுட்டு போயிட்டு நம்ம போட்டு இப்படி பண்ணா அப்படியே ஆகிடும் அப்படி பண்ணா அப்படி ஆகிடும். நான் சொல்றதே இதுதான், திருப்பி சொல்றேன். வேற எங்க போனாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. இந்த மார்க்கெட்ல வந்தா மட்டும் நான் 1 ரூபா போட்டு 10 ரூபா எடுத்துடணும். அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. நடக்கும் மேபி நீங்க அதுதான் நான் சொல்றேன்னா, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் லட்சி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1000 ரூபா போடுறேன், எனக்கு 10,000 வேணும்னா வரும். ஆனா அந்த 1000 ரூபா போறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி ஓகே, எனக்கு 1000 ரூபான்றது பெரிய விஷயம் இல்லை. போயிட்டு எனக்கு வந்து நாளைக்கு எனக்கு வந்து 10,000 வரப்போகுது, எல்லாம் வந்து மொத்தம் போகுதுல, இது வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் மைண்ட் செட். ஆனால் அந்த 1000 ரூபாய்க்கு நான் 10 ரூபா ப்ராஃபிட் எடுக்க போறேன்னு சொல்றது தான் அந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடிங். ஸோ நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்கேஸ் 1000 ரூபா போட்டு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹேபிட் வந்து அப்படியே உங்களுக்கு தொடரும். திருப்பி என்ன பண்ணுவீங்க, இன்னொரு நாளைக்கு போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க,
அடுத்து வந்து போக என்ன பண்ணுவீங்க, நீங்கள் 1000 ரூபா போடுற இடத்துல 10,000 போடுங்க, நாளைக்கு 1 லட்சம் போடுங்க, 1 லட்சம் போட்டு 10 லட்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இது கேம்லிங்காக போயிட்டு மொத்தம் நீங்கள் வந்து உங்களுடைய அசெட் எல்லாம் வாஷ் அவுட், உங்களுடைய ஃபண்ட்ஸு எல்லாமே உங்களோட வெல்த் வந்து வாஷ் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணாதீங்க. ஓகே பட்ஜெட்டா, ஓகே ஒரு கேல்குலேட்டிவ் ரிஸ்க், ஓகே என்னால் இந்த கேஷ் என்னால் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு அஃபோர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன அமௌண்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதனா பண்ணுறது தான் பண்ணலாம். இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் அதுதான், நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நான் வாட்ச் மட்டும் தான் பண்ணுவேன். அண்ட் நான் ட்ரேடிங் எல்லாம் எதுவும் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் எதுவும் அன்றைக்கி நான் போக மாட்டேன். அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸும் அதை தான் வாட்ச் பண்ணுறவங்க வாட்ச் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறவங்க அன்றைக்கி ரிஸ்க் எடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சொல்ல வர வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளான் பண்ணிக்கோங்க கரெக்டாக. சரி ஓகே நான் பட்ஜெட் அன்றைக்கி நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னா ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கவங்களா ஆல்ரெடி பட்ஜெட் ட்ரேடிங் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து எப்படி அன்றைக்கி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையில்லாமல் போயிட்டு உங்கள் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு பைசாவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். ஸோ நம்ம வந்து 5000 தானே 10,000 தானே போட்டோம் வந்துச்சுன்னா பெரிய அமௌண்ட்டு, சரி 10,000 போட்டு 1 லட்சம் வந்துச்சு நான் யாரும் வேணாம்னு சொல்ல போகிறேன். அதனால் அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஸோ அப்படி வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ நாளைக்கு வரும்னு தெரியாது. ஸோ உங்களால் ஓகே அந்த அமௌண்ட் என்ன பேர் பண்ண முடியும்னா தாராளமாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. எனக்கு வந்து 10,000 பெரிய விஷயம் நான் ஒரே நாளில் வந்து எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் அப்புறம் நான் சொல்கிறது, இந்த ரீட்டைலர்ஸ் ரொம்ப அந்த 5000 10,000 வச்சு தான் ட்ரேடிங்கே பண்ணுவாங்க. அவங்க திடீர்னு வந்து என்னென்னா போயிட்டு அன்றைக்கி வந்து அந்த பட்ஜெட் அன்றைக்கி போட்டு மொத்த காசு லாஸ் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க. அது மாதிரி நீங்கள் எடுத்து ப்ராஃபிட்டே வந்தாலுமே நான் ரிஸ்க் தான் சொல்ல வரேன். திருப்பி இன்னொரு நாளைக்கு நீங்கள் ஆசைப்பட்டு போயிட்டு இன்னொரு பெரிய அமௌண்ட்டை போட்டு நீங்கள் மொத்தமாக உங்கள் அசட்டை வந்து வாஷ் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ப்ரொஃபஷனலாக பண்ணுங்கள். எப்பவுமே நம்ம ப்ரொஃபஷனலாக போனால் நம்ம கண்டிப்பாக எந்த விஷயத்தையுமே ஜெயிக்கலாம். மார்க்கெட்டில் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கணும். டிசிப்ளின் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். சைக்காலஜி அண்ட் எமோஷன்ஸ் தான் நான் திருப்பி சொல்கிறது. சைக்காலஜி அண்ட் எமோஷன்ஸ் கரெக்டாக வச்சுக்கிட்டு டிசிப்ளினாக இருந்தோமா ப்ரொஃபஷனலாக நம்ம ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளும் வந்து சக்ஸஸ் பண்ணலாம். I hope this video will be useful for you. And இன்னும் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அப்கமிங் டேஸில் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Keep in touch. Thank you so much for watching this video. Until then, bye from Devendran.